ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது எலைட் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா நிதி ஆணையம். நிதி ஆணையம் டாபிக் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கு. டெஃபினட்டாக ஒரு கேள்வி இந்த நிதி ஆணையம் சாப்டர்ல இருந்து கேட்பாங்க. அப்போ இதை ஓரளவு நம்ம கிளாரிட்டியாக பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிதி ஆணையம் என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே சில வருவாய் வளங்களை ஒதுக்கீடு செய்யும் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அமைப்பாகும். அதாவது சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்திய கவர்மெண்டினுடைய வருவாயை பிரித்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத அறிவுரை கூறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நிதி ஆணையம். இது இந்திய அரசியலமைப்பு பிரிவு 280 கீழ் ஜனாதிபதியால் நிறுவப்படுகிறது. அப்போ இந்த நிதி ஆணையத்தை அமைக்கிறது யார் அப்படின்னா ஜனாதிபதி தான். ஆர்டிகல் 280 ரொம்ப முக்கியமானது. இது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகளை வரையறுக்க உருவாக்கப்பட்டது. இது 1951 முதல் செயல்படுகிறது. மொத்தம் பாத்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க, ஒரு 15 நிதிக்குழு கொடுத்துருக்காங்க. அதனுடைய தலைவர்களும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஏர் இருக்கு. இது எல்லாமே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு நிதிக்குழுவுக்கும் அதனுடைய தலைவர் யாரு அப்படின்றத எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால இதை ரொம்ப கிளாரிட்டியா நம்ம பாத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம இதை அப்படியே ரீட் பண்ணலாம். முதலாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் கேசி நியோகி, பலமுறை கேட்ட கேள்வி. இரண்டாவது நிதிக்குழுவின் தலைவர் சந்தானம். மூணாவது நிதிக்குழுவின் தலைவர் ஏகே சந்தா. முதல்ல சந்தானம், அப்புறம் சந்தா. நான்காவது நிதிக்குழுவின் தலைவர் PV ராஜமன்னார். ஐந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் மகாவீர் தியாகி. ஆறாவது நிதிக்குழு தலைவர் கே பிரேமானந்த ரெட்டி. ஏழாவது நிதிக்குழு, எட்டாவது நிதிக்குழு, இந்த 9வது நிதிக்குழு. இது மூணு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கிளாரிட்டியா பார்த்து வச்சுக்கணும். ஏழாவது நிதிக்குழுவின் தலைவர் JM சலாட். எட்டாவது நிதிக்குழுவின் தலைவர் YP சவான். 9வது நிதிக்குழுவின் தலைவர் NKP சால்வே. சலாட், சவான், சால்வே. இது ரொம்ப கிளியரா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, 10வது நிதிக்குழுவின் தலைவர் பந்த். 10வது பந்த். 11வது நிதிக்குழுவின் தலைவர் குஸ்ரு. 12 ரங்கராஜன். 13 விஜய் எல் கேல்கர். 14 YV ரெட்டி. 15 NK சிங். இந்த 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார், NK சிங் அப்படின்றது பலமுறை எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான். இப்போ 16வது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதி ஆணையத்தை அமைக்க வேண்டும். அப்போ இந்த ஆர்டிகளின் படி 5 வருடத்திற்கு ஒரு தடவை குடியரசுத் தலைவர், அதாவது ஜனாதிபதி, இந்த நிதி ஆணையத்தை அமைப்பார். பின்வருபவை தொடர்பாக ஜனாதிபதிக்கு பரிந்துரைகளை வழங்குவது நிதி ஆணையத்தின் கடமையாகும். அப்போ நிதி ஆணையம் ஜனாதிபதிக்கு என்னென்ன விதமான கடமைகளை அவங்க பரிந்துரைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வரிகளின் நிகர பிரிக்கப்பட வேண்டிய வருமானம் அல்லது பிரிக்கப்பட வேண்டிய வரிகளின் விநியோகம். ஒன்றும் இல்ல, வருமானம் அல்லது வரிகளை விநியோகம் செய்கிறது சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் பிளஸ் யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு கொடுக்கறத பத்தியான பரிந்துரைகள், அதை பத்தி தான் சொல்றாங்க. மற்றும் அத்தகைய வருமானத்தின் அந்தந்த பங்குகளை மாநிலங்களுக்கு இடையே ஒதுக்கீடு செய்தல். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஒரு வருவாயோ அல்லது வரி பணமோ அல்லது மானியங்களோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா யூனியனுக்கும் மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுப்பதை பற்றிய பரிந்துரைகளை என்ன பண்ணணும்னா நிதி ஆணையம் கொடுக்கும். அப்புறம் பாருங்க, இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு உதவும் மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகள், நல்ல நிதி நலனுக்காக ஜனாதிபதியால் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட வேறு ஏதேனும் விஷயம் மற்றும் அதனுடைய நடைமுறையை தீர்மானித்தல், மேலும் அதன் செயல்பாடுகளை செயல்படுத்துவதில் பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டிருக்கிறோம். அப்போ நிதி ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மானியத்தை வழங்குவதா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது நல்ல நிதி நலனுக்காக ஜனாதிபதியால ஏதாவது பரிந்துரைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதையும் கூட என்ன பண்ணலாம், அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேவை என்று கருதினால் 5 ஆண்டுகள் முடிவதற்குள் நிதி ஆணையத்தை அமைக்க முடியும். அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடலாம், இன்னொரு நிதி ஆணையத்தை அமைக்க முடியும். இது ஜனாதிபதி நினைத்தால் முடியும்.
அடுத்து பாருங்க, நிதி ஆணையம் பின்வரும் பிரச்சனைகளை குறித்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைகளை வழங்குகிறது. பிரிவு 280(3) அதன் கீழ் பரிந்துரைகளை வழங்குறாங்க. அப்போ என்ன விதமான பரிந்துரைகளை குடியரசுத் தலைவருக்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மேபி நம்ம மேல பார்த்ததும் இங்க பாக்குறதும் ஒரே போலதான் இருக்கும், பெருசா எந்த டிஃபரெண்ட்டும் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிகர வருவாய் பகிர்வு மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையில் பிரிக்கப்பட வேண்டும். மேலும் மாநிலங்களுக்கு இடையில் அதை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இப்போ வருவாயை பிரிக்கிறது தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும். இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் மானியங்களை பிரிவு 275 நிர்வகிக்கும் கொள்கைகள். அப்போ ஒன்றும் இல்லை, அப்போ 275 படி மாநிலங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மானியங்களை வழங்குவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், மத்திய அரசு மானியங்களை கொடுக்கணும். எந்த ஆர்டிகிளின் கீழ்னு பாத்தீங்கன்னா இந்த 275 பிராக்கெட்ல 1. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இது வரைக்கும் நம்ம 2 ஆர்டிகல் ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சு வச்சுக்கணும், 280, 275. அடுத்ததா பாருங்க, மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் வளங்களை அதிகரிக்க ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை விரிவுபடுத்த தேவையான நடவடிக்கைகள். இது ஒண்ணும் கிடையாது. அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட் கவர்மெண்டோடைய பஞ்சாயத்து நகராட்சி இதெல்லாம் வளரணும் அப்படின்னா அப்போ நிதி ஆணையத்தை அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட நிதி ஆணையத்தினுடைய ஃபாலோப்ப பரிந்துரைகளை அவங்க என்ன பண்ணணும், கேட்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து, நல்ல நிதி நலனுக்கான ஜனாதிபதியால் குறிப்பிடப்பட்ட வேறு எந்த விஷயமும் அப்படின்றது. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், சில விதமான பரிந்துரைகளை நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நிதி ஆணையத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் பிரிக்கக்கூடிய வரிகளை பகிர்ந்து கொள்வதற்கான அடிப்படையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநிலங்களுக்கு மானிய உதவியை நிர்வகிக்கும் கொள்கையையும் ஆணையம் தீர்மானிக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த இந்த நிதியையும் எப்படி பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்றதான் திரும்ப திரும்ப வேற வேற மோட்ல சொல்றாங்க. 5 ஆண்டுகளுக்கு என்ன மாதிரி நம்ம எஸ்டிமேட் பண்ணி பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த நிதி ஆணையம் பரிந்துரை செய்கிறது. நல்ல நிதி நலனுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் ஜனாதிபதி ஆணையத்திற்கு பரிந்துரைக்கலாம். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான். அதே தான் வேற வேற டைமென்ஷன்ல அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஆணையத்தின் பரிந்துரைகள் அரசாங்கம் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பான விளக்க குறிப்பாணையுடன் நாடாளுமன்ற அவையின் முன் வைக்கப்படுகின்றன. அப்போ ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கம் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பான விளக்க குறிப்புகளுடன் அப்போ என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்திருக்காங்களோ அந்த குறிப்பாணையோட நாடாளுமன்ற அவையின் முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, சமர்ப்பிக்க செய்வாங்க. மாநில பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் வளங்களை இணைப்பதற்கான ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியின் உயர்வை நிதி ஆணையம் மதிப்பிடுகிறது. நிதி ஆணையம் அதன் செயல்பாட்டு களத்திற்குள் அதன் செயல்பாடுகளை செயல்படுத்த போதுமான அதிகாரத்தை கொண்டுள்ளது. ஸோ இங்க அதிகாரம் அப்படின்றது அது எக்ஸிகியூஷன் பண்ற மாதிரி இருக்கும், பட் அவங்க வந்துட்டு என்ன பண்ண முடியாது, ரொம்ப பரிந்துரைகளை தாண்டி இயங்க முடியாது அப்படின்றத நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, 1908 ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின்படி நிதி ஆணையத்திற்கு சிவில் நீதிமன்றத்தின் அனைத்து அதிகாரங்களும் உள்ளன. அப்போ இந்த வருஷத்தினுடைய சிவில் சட்டத்தின்படி ஒரு நிதி ஆணையத்திற்கு சிவில் நீதிமன்றத்திற்குரிய அத்தனை தகுதிகளும் அதிகாரங்களும் இருக்கு. இது சாட்சிகளை அழைக்கலாம், கோர்ட்டு மாதிரியே என்ன பண்ணலாம், ஒரு சில இதுல சாட்சிகளை அழைக்கலாம். எந்த ஒரு அலுவலகம் அல்லது நீதிமன்றத்திலிருந்து பொது ஆவணம் மற்றும் பதிவுகளை சமர்ப்பிக்க சொல்லுமாறும் கேட்டுக்கொள்ளலாம். அப்புறம் பாருங்க, நிதி ஆணையத்தின் ஆலோசனை பங்கு. ஸோ இந்த ஆலோசனை பங்கு அப்படின்றதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், என்ன விதமான பரிந்துரைகள் அப்படின்றது. அப்போ அந்த ஆலோசனைகளுக்கு சில எல்லைகள் இருக்கு, அது என்னன்றதான் இங்க கொடுத்திருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நிதி ஆணையத்தால் வழங்கப்படும் பரிந்துரைகள் ஆலோசனை சார்ந்தவை மட்டுமே. இதைதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆலோசனை சார்ந்ததா மட்டும்தான் இருக்கும், எதையுமே கம்பல்ஷன் எல்லாம் பண்ண முடியாது. எனவே அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது, அதுதான் அடுத்த பாயிண்ட் கொடுத்திருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமானது. நிதி ஆணையம் ஒரு அரசாங்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. மாநிலங்களுக்கு பணம் வழங்குவது தொடர்பான அனைத்து பரிந்துரைகளை செயல்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அப்போ இவங்க பரிந்துரைகள் கொடுத்துருவாங்க, ஆனா அதை எக்ஸிகியூஷன் பண்றது யாரோட பொறுப்பு, அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கும். ஆனால் நிதி ஆணையம் ஒருபோதும் அரசாங்கத்தை என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா செய்யணும்னு என்ன படுத்த முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்றது மட்டும்
நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சு வச்சுக்கணும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஆணையத்தின் பரிந்துரைகள் இந்திய அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் என்றோ அல்லது ஆணையத்தால் வழங்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட பணத்தை பெறும் மாநிலங்கள் பெறுவதற்கு சாதகமாக இருக்கும் என்றோ அரசியலமைப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் இந்திய அரசாங்கத்தை என்ன பண்ணாது, கட்டுப்படுத்தாது. மேலும் ஆணையத்தால் வழங்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட பணத்தை பெறும் மாநிலங்கள் பெறுவதற்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அரசியலமைப்புல அந்த மாதிரி எந்த விதமான கிரிட்டீரியாவும் நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிடவில்லை. அப்போ நிதி ஆணையம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த நிதி ஆணையம் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய தலைவர்கள் அந்த எத்தனாவது நிதிக்குழு அப்படின்றத கொஞ்சம் நீங்க நல்லா கிளாரிட்டியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளஸ் நிதி ஆணையம் சார்ந்த ஆர்டிக்கலை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிதி ஆணையத்தை பத்தி கேட்டாங்கன்னா ஒரு தியரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின். அதை நீங்க ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். சொன்னதே தான் திரும்ப சொல்லியிருப்பாங்க, பட் சில விஷயங்கள்ல கொஞ்சம் அந்த வார்த்தைகள் வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ அதை நம்ம ரீடிங் பண்ணாலே புரிஞ்சிடும். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ இந்த நிதி ஆணையம் அப்படின்ற இந்த டாபிக் சின்ன டாபிக் தான், இது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சார்ந்த நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி ஆஸ்பிரண்ட்ஸ்.